for the entire team of Stardom, particularly the producers Naresh sir and the team, and the creative director. He's like my son. Okay, I'm so proud of him all the time. என்னுடைய ஒரு மகன் மாதிரி நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அபிஷேக் போக வேண்டிய உயரங்கள் மிக பெருசு, பெரிய டேலண்ட். அண்ட் அவ்வளோ பெரிய டேலண்ட் வந்து ஏன் படம் டைரக்ட் பண்ணலன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். நம்ம அடுத்து ஆரம்பிக்க போகிற சொல்லிட்டே இருந்தார். திடீர்னு இந்த படம் தான் நினச்சேன், ஆனால் இந்த படம் இல்லை, இது வந்து ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னாரு. அந்த ப்ரொமோஷன் யாரோடனா அவர் டியர் ஜிவி பிரகாஷ் சார். ஜிவி பிரகாஷ் அவர் வந்து எங்கே போனாலும் ஒரு லைவ் வயர் எனர்ஜி. ஒன் திங் ஐ கேன் கேரண்டி இஸ் தட் த மோஸ்ட் டேலண்டட், அவர் கூட நான் கிட்டத்தட்ட 12-13 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். த மோஸ்ட் டேலண்டட், மோஸ்ட் லைவ் வயர், மோஸ்ட் எனர்ஜெட்டிக், அதை விட மோஸ்ட் கமிட்டட் பர்சன் ஃபார் எனி காஸ். ஒரு படமாக இருந்தாலும் சரி, ஆக்டிங்காக இருந்தாலும் சரி. அண்ட் திஸ் ஸ்டார்டப், அதுக்கு பாருங்கள், அந்த ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்துலேயும், இன்றைக்கி ப்ரொமோஷன் ஈவெண்ட்லேயும் ஸோ கமிட்டட், ஸோ பிரில்லியன்ட் பர்சன். அவருடைய பிராண்ட் அம்பாசிடர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஸ்டார்டா இஸ் கோட் டு பி a great success the way ஜிவி பிரகாஷ் சார் இஸ் a big success. அதே மாதிரி அபிஷேக் இது ஒரு பெரிய சக்ஸஸாக அமையும். அட் திஸ் டைம் ஐ ஹேவ் அ கோரிக்கை டு மிஸ்டர் நரேஷ் அண்ட் எவ்ரிவன். நான் வந்து ஒரு பாஃப்டா ஃபில்ம் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்டிங் நான் பண்ணியிருக்கேன். ஆக்டிங் கோர்சஸ்க்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அந்த லேர்னிங்கில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸ்டார்டா வில் பிகம் வெரி பிக் இஃப் யூ ஈவன் சப்போர்ட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ். Okay, at least I'm not asking you to produce 100 crore films. Okay, please bring out best talents who are enrolled into your app. அவங்கள நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஒரு பிரில்லியன்ட் ஸ்டோரிஸ்ல ஒரு 2 படமாவது 2-3 படமாவது நீங்க 2 crores இன்னைக்கு 1.5 crores படம் எடுக்கலாம், 1 crore படம் எடுக்கலாம். I'm not asking you to invest in 15-20 crores. Okay, but if you make it in a small budget, ஒரு சின்ன பட்ஜெட்ல பிரில்லியன்ட்டான படம் with all the talents who logged into your app, out of them best select பண்ணி நீங்க அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிங்களேன், they are going to be the big talents of Tamil cinema, Indian cinema, and that's going to set the momentum for this entire activity of Stardom. You are creating star not just through app but also through film. அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நீங்க எடுத்தீங்கன்னா சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சேவை பண்றீங்க. This is already a big service what you are going to do, and that will be a bigger service. இதை விட ஒரு பெரிய சர்வீஸ் வந்து நிறைய டேலண்ட்டை ஃபோக்கஸ்டாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அதில் டெஃபினட்டாக நம்மளுடைய ஸ்டார் கொண்டு வந்துடலாம். ஆஸ் அ கேமியோ ரோல், சிங்கராக அவர் வந்து மியூசிக் பண்ண வைக்கலாம். அவர் வந்து ஜிவி பிரகாஷ் சார் சப்போர்ட்டில் நம்ம வந்து அந்த படத்தை பூஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 1 கோடி 1.5 கோடியில் ஒரு படம் எடுத்தீங்கன்னா அவர் மியூசிக் பண்ண 1.5 கோடி உங்களுக்கு பட்ஜெட்டே வந்துடும். அது கேரண்டி பண்ணுறேன் சார், ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் பண்ணால் நீங்கள் 3 கோடி பிஸ்னஸ் எடுத்துடலாம். ஸோ அவரோட மியூசிக் ரைட்ஸ்லேயே நீங்கள் பணம் சம்பாதிச்சிடலாம். அது பிறகு சம்பாதியத்தில் அவர் ஷேர் கொடுத்துருங்க. இதான் சார் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஓகே, அவர் பண்ணுவார் உங்களுக்காக. ஸோ அவர் மியூசிக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வித் த நியூ ஸ்டார்ஸ், brilliant music by G. Prakash sir, and you bring out a film, a good film, you are going to make money. At the same time, you are going to introduce at least 20 talents of film. அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா the Stardom will become the superstar of Indian cinema. So the superstar app of Indian cinema மாறதுக்கு ஸ்டார்டாக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் மிக முக்கியமாக இந்த ஐடியா வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி நாங்களாம் பேசிட்டு இருந்தோம். I'm telling you, we were discussing about launching this app, something we want to work on talent management and talent எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு ஆப் பண்ணணும், ஒரு பெரிய போர்ட்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் அப்போ உட்காந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். we could never achieve it. அது பிறகு ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிட்ட இதே ஆப்பை சொன்னார், இப்படி பண்ண போறேன்னாரு. he also could not achieve it, but you have done it. So congratulations to you, and it's not easy, and you made a great beginning. இந்த beginning வந்து பெரிய சக்ஸஸாக மாறி எல்லோருக்கும் பெரிய ஒரு வாய்ப்பாக மாறணும்னு இந்த டைமில் உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். Stardom should become the change creator, game changer for Indian cinema and for Tamil cinema. Congratulations, thank you so much, and congrats to my boy Abhishek for doing all the creative work. Rock on man, keep rocking. Thank you. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நியூ டேலண்ட் வந்து நிறைய பேரோட ஆசையாக இருக்கும். சினிமாங்கிறது பல பேரோட கனவாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ப்ராப்பரான நியூ டேலண்ட் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஷாக்கிங்கான விஷயம், லக்கிலி அதில் சொல்லப்போனால் ஒரு பிலோ 30 நடிக்கிறதுக்கான ஸ்டார்டம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து இங்கே டிவி சார் தவிர்த்து வேறு யாரும் பெருசாக கிடையாது. அந்த ரோலை கேரி பண்ணுறதுக்கான ஆட்கள் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க, இப்படி தான் இருப்பாங்க. இப்போ இவ்வளோ டேலண்ட்ஸ், இவ்வளோ நியூ டேலண்ட் வந்துட்டு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவோடு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால்
அவங்களுக்கு சரியான வே இருக்கிறது இல்லை. யாரை அப்ரோச் பண்ணுறது, என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறது. அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் ஆசைப்படுறாரு, ஒரு டைரக்டர் ஆசைப்படுறாருன்னா அதுக்கான காஸ்ட் இங்கே கிடைக்கிறது இல்லை. ப்ராப்பரான அளவில் அந்த அது அதுக்கான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது இல்லை. லக்கிலி நம்ம ஜிவி சார் வந்து ஜாலியாக இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக மியூசிக் பண்ணிட்டு இருப்பாரு, இந்த பக்கம் வரிசையாக படம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டோட நீடு ஜிவி சார் மாதிரி ஒரு 10 ஆர்டிஸ்ட் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கணும். விரல் விட்டு என்றது கூட இல்லை. அப்போது ஒரு பெரிய கேப் இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஒரு நடிக்கணும்னு ஆசைப்படுற அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் நியூ ஜென்ரேஷனை பேஸ் பண்ணி நிறைய படம் பண்ணணும்னு டைரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இதை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான சொல்யூஷனாக இந்த ஸ்டார்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய டேலண்ட்ஸ் உள்ளே வரட்டும். நிறையா சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலாக இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்டிஸ்டாக ஒருத்தர் உள்ளே வர முடியும், ப்ரொடியூசராக டைரக்டராக ஒருத்தவங்க உள்ளே இருக்க முடியும். அவங்க அதுலேருந்து வாட்ச் பண்ணி அந்த டேலண்ட் எடுத்துக்க முடியும். ஒரு ப்ரொஃபஷனலாக அதிலே வந்து ஒர்க் ஷாப் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக என்ன மாதிரின்னா ஒரு அந்த ப்ராப்பர் ஸ்கில்டு பர்சனை அந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்லேருந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறது. பர்டிகுலராக இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு வந்து நியூ டேலண்ட்டுக்கு வந்து இது வந்து உதவியாக இருக்கோ அதை விட அதிகமாக இண்டஸ்ட்ரிக்கு உதவியாக இருக்க போது. தேங்க்ஸ் அபிஷேக் பிரதர். ஒரு ஒன்மேன் ஷோ. இவர் ஸ்டேஜ் ஏறிட்டாருன்னா இவரோட ஃபேன் பாய் ஆகிடுவேன் நான். தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு ஆப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய சார் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினார். அப்போ நான் சொன்னேன், சினிமா வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடாலஜிலேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து சில ஆல்டர்னேட்ஸ்லாம் பண்ணோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நீடு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் டேலண்ட்ஸ் தேவைப்படுறவங்க இருக்காங்க. பட் 2 பேரும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சரியான பிளாட்ஃபார்மோ இல்லை ஒரு சரியான கோஆர்டினேஷனோ இங்கே ரொம்ப நாளாக இல்லை. தெரிஞ்சவங்க மட்டும் அவங்க மூலமாக ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ரியல் டேலண்ட்ஸுக்கும் சரி, அந்த ரியல் டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிற ரியல் ப்ரொடியூசருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய கேப் இருந்துச்சு. பட் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுமா இந்த ஆப்பை லான்ச் பண்ணுறாங்க. I appreciate your efforts, sir, and I wish the platform supposed to be very big and to be benefit to everyone in the industry. Thank you. Good luck.